கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளிலே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் கிடைக்கக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் நிறைவாய் உண்டாகும்படியாய் நான் உங்களுக்காக தேவ சமூகத்திலே வேண்டுகிறேன். கர்த்தர் உங்களை உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் உயிர்ப்பித்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை ஒரு வெற்றியின் பண்டிகையாக இருக்கிறது. இந்த உலகத்தின் மனிதர்கள் சொல்வார்கள், சாவை மாத்திரம், செத்த மனிதர்களை மாத்திரம் உயிரோடு வர வைப்பதற்கு எவராலும் முடியவில்லை என்று சொல்லி எல்லாவற்றையும் மனிதன் கண்டுபிடித்து விட்டான். மரித்த மனிதனை மாத்திரம் உயிரோடு எழுப்புவதற்கான வழியை கண்டுபிடிக்கவில்லை. காரணம், மரணம் என்கிற ஒன்றில் உலகம் தோற்று நிற்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மரணத்தை ஜெயித்த ஒரே நபர், ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவரை. சாவை வென்றவர், மரணத்தை வென்றவர். ஆகவே மரணத்தை வென்று இயேசு உயிரோடு எழுந்தபடியினால் அவர் உங்கள் வாழ்க்கையிலும் வெற்றியையும் நன்மைகளையும் நிச்சயம் தருவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசானவனுக்கும் படைத்த தேவனாகிய, நம்மையெல்லாம் உருவாக்கிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு யுத்தத்தில் வெற்றியை அவர் பெற்றுக்கொண்டபடியினால் அந்த நாளைத்தான் நாம் உயிர்த்தெழுதலின் நாளாய், பண்டிகையாய் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை பாருங்கள். அதிலே வேதம் சொல்லுகிறது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படியானார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் நமக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வெற்றி. முதல் ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், பொல்லாத மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை கர்த்தர் அழித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பேதுரு அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் பாருங்கள், யூதர்களுக்கு மத்தியில் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தைரியமாய் பிரசங்கித்து கொண்டிருந்த பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 3:15, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பேதுரு இப்படி சொல்லுகிறார், அவர் ஜீவாதிபதி, அவர் ஜீவனுக்கு அதிபதியாயிருக்கிறார். எபிரேய ஆக்கியோன் நமக்கு எதிராளியாய் இருக்கிற பிசாசானவனை குறித்து சொல்லுகிறார், அவன் மரணத்துக்கு அதிபதி. நம்முடைய ஆண்டவரோ ஜீவனுக்கு அதிபதி. மரணத்துக்கு அதிபதியாகிய இந்த எதிரியை நம்முடைய வாழ்வில் இருந்து அவனை நிர்மூலமாக்கி அவன் மூலமாய் வரக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து ஜீவனுக்கு அதிபதியாகிய அவர் மரண அதிபதியை ஜெயித்த ஒரு நாள்தான் உயிர்த்தெழுந்த பண்டிகை. கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசை வென்றார், மரணத்தை வென்றார், பாதாளத்தை வென்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவை பாவியாக மாற்றி சிலுவையிலே மரிக்க வைத்தது. மரித்த இயேசு கிறிஸ்து பாவமில்லாதவர், பாவியாகவே மரித்தார். காரணம், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நாம் செய்த குற்றங்கள் எல்லாவற்றையும் அவர் தன்மேல் சுமந்து கொண்டார். அதற்கு அவர் நம்முடைய பரிகாரியாய் மாறினார். அந்த பாவ பாரங்கள் எல்லாவற்றையும் தன்மேல் விழப்பண்ணி கொண்டார், அவைகளை அவர் சுமந்தார். ஆகவே ஒரு பாவி மரித்தால் பாதாளம் செல்வது போல இயேசு மரித்த பின் பாதாளத்தில் இறங்கினார். கர்த்தருடைய பிள்ளைகளை, பாதாளமானது தன்னிடத்தில் வந்த ஒரு நபரையும் தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டதில்லை. பாதாளத்திற்குள் கடந்து சென்ற அத்தனை நபர்களையும் பாதாளம் ஜெயித்தது. அது தனக்குள்ளே கட்டி போட்டிருந்தது. ஆகவே அந்த பாதாளம், அந்த பாதாளத்தின் அதிபதியாகிய பிசாசு பாவியாக மரித்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் அவன் ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதற்காக மரண கண்ணிகளால் கட்டினான். ஆனால் கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய தேவன்
தம்முடைய வல்லமையினால் இயேசு கிறிஸ்துவை பாதாளத்தின் அதிபதியாகிய பிசாசு கட்டிய கட்டுகளை அறுத்து அவரை உயிரோடு கூட எழுந்திருக்க பண்ணினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தில் பேதுரு யூதர்களுக்கு மத்தியில் சொல்லுகிற ஒரு அழுத்தமான ஒரு காரியத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 2:24, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. பாதாளம் தன்னிடத்தில் வந்த அத்தனை பேரையும் கட்டிவிட்டது, அத்தனை பேரையும் ஜெயித்தது. ஆனால் இயேசுவிடம் தோற்று போனது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவையும் கட்டி தன்னுடைய ஜெயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்த பொல்லாத பாதாளத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் இங்கே இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தோற்று நிற்கிறான். இயேசுவை கட்டி போட முடியவில்லை. காரணம், பிதாவாகிய தேவன் தம்மிடத்தில் இருக்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு பாதாளத்தில் இறங்கின இயேசுவை பாதாளத்தின் வல்லமையிலிருந்து ஏறி வர பண்ணினார். முதலாக பாதாளத்திற்கு சென்று அதிலிருந்து வெளிவந்த ஒரு நபர், ஒரு தெய்வம் உண்டென்றால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நம்பிக்கையூட்டும் வார்த்தை, நம்பிக்கையூட்டும் செய்தியை சொல்லுகிறேன். இயேசு மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை வென்று, மரணத்தின் அதிபதியாகிய பிசாசினுடைய இருப்பிடமாகிய பாதாளத்திலிருந்து வெளிவந்தார் அல்லவா? உங்களையும் இந்த பிசாசின் வல்லமையில் இருந்து, பிசாசின் பிடியிலிருந்து அவர் விடுதலையாக்குவார். நீங்கள் ஜெயிப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள், இவரை நேசியுங்கள், இவரை நம்புங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு சீஷர்கள் அவர் மரித்து உயிரோடு எழும்புவார் என்கிற அந்த நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தார்கள். ஆகவே தான் அந்த அதிகாலை வேளையில் மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், சலோமே என்று சொல்லக்கூடிய பெண்கள் கிறிஸ்துவின் மரித்த சடலத்திற்கு, அவருடைய பாடிக்கு சுகந்த வர்க்கமிடும்படியாய் அதிகாலையில் வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது அந்த பெண்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்கள். கல்லறையின் வாசலை பெரிய கல்லை கொண்டு அடைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த கல்லை நாம் எப்படி புரட்டக்கூடும்? யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி அவர்கள் ஒருவருக்கொருவர் அந்த காரியத்தை குறித்து வருத்தத்தோடு, துக்கத்தோடு, சோர்ந்த இருதயத்தோடு பேசிக்கொண்டு வந்த பொழுது கல்லறைக்கு அருகாமையில் வருகிறார்கள். அடைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறை திறக்கப்பட்டிருந்தது. காரணம், இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் மரணத்தை வென்று பாதாளத்தில் இருந்து வெளியே வந்தது போல இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மரித்த நிலையில் அடக்கம் பண்ணப்பட்டு யோசேப்பினுடைய அந்த தோட்டத்தில் இருந்த புதிய கல்லறையில் வைக்கப்பட்டிருந்த அவருடைய சரீரம் ஒரு புதிய பலனை, ஒரு புதிய வல்லமையை பெற்று, மகிமையின் சரீரத்தை பெற்று அந்த கல்லறையில் இருந்து வெளிவந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நம்பிக்கையூட்டும் காரியத்தை சொல்லுகிறேன். இயேசு எப்படி கல்லறையில் இருந்து மறு சரீரத்தோடு, மகிமையின் சரீரத்தோடு அந்த கல்லை புரட்டி தள்ளி வெளியே வந்தாரோ, அப்படி போல உங்களையும் ஆண்டவராகிய கர்த்தர் மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறும்படியாய் உங்கள் சாதாரணமான பலவீனப்பட்ட மாம்சத்தை, இந்த சரீரத்தை மகிமையின் சரீரமாய் ஒரு நாள் மாற்றுவார். இந்த பெண்கள் வருகிறார்கள், நம்பிக்கையில்லாத நிலையில் வருகிறார்கள். அங்கே தூதன் தோன்றி அங்கே சொல்லுகிறார், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, கல்லறையில் இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் கல்லறையில் கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு மரித்த தேவன் அல்ல, அவர் மரித்தார், ஆயினும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இயேசு இப்படியாய் சொல்லுகிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் எல்லா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். ஒரு முறை மரித்தார், ஆனால் அந்த மரணத்தை ஜெயமாக்கி அவர் உயிரோடு எழுந்து விட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதும் நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து
இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தரம் மரித்தார். அந்த மரணத்தை நின்று அவர் ஜெயித்தவராய், மரணத்தை வென்றவராய், மரணத்தின் அதிகாரியாகிய பொல்லாத பிசாசை வென்றவராய் உயிரோடு கூட எழுந்தார். உயிரோடு கூட எழுந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் தெய்வத்தின் அவதாரங்கள் என்று சொல்லி அநேகர் இந்த உலகத்தில் வந்தார்கள். நாங்கள் தான் கடவுளின் அவதாரம் என்று சொல்லி. ஆனால் வந்தவர்கள் எல்லாரும் மரித்தார்கள். மரணத்தோடு முடிந்து போனது. ஆனால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று நிரூபித்து காண்பித்த ஒரு நபர் உண்டென்றால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் மாத்திரமே தேவன். அவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறேன். ஆம், நம்முடைய ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் வாழ்கிற தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஜெயமாய் மாறியது போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஜெயமாய் மாற பண்ணுவார். அந்த பெண்கள் வருகிறார்கள். கல்லறை திறந்திருக்கிறது. தூதன் சொல்லுகிறான், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். இந்த செய்தியை சகோதரர்களிடத்தில் போய் சொல்லுங்கள். அந்த பெண்கள் எல்லாம் ஓடி போய் சீசர்களிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். பேதுருவும் மற்றொரு சீசனும் வேகமாய் ஓடி வருகிறார்கள் கல்லறையை நோக்கி. காரணம், அவர்களால் இன்னும் கர்த்தரை உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்பிக்கை இல்லை. ஓடி வருகிறார்கள். அங்கே அவருடைய சரீரம் இல்லை. அவருடைய சரீரத்தை சுற்றி வைத்திருந்த சேலை, அவர் தலையில் கட்டப்பட்டிருந்த அந்த சேலை தனியாக இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு அவர்கள் மறுபடியுமாய் போகிறார்கள். இன்னும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று நம்ப முடியவில்லை. என்னை கேட்கிற சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்பதை நீ நம்பும் பொழுது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையிலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுது 2 சீஷர்கள் எம்மாவூர் என்று சொல்லக்கூடிய கிராமத்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். துக்கத்தோடு போகிறார்கள். இயேசுவின் மரணத்தை குறித்து பேசிக்கொண்டே போகிறார்கள். அது மட்டுமல்ல, பெண்கள் அதிகாலை வேளையில் வந்து சொன்னார்கள் அல்லவா, இயேசு மரணத்தில் நின்று உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லி அதை குறித்து பேசிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் நம்பிக்கை இல்லை. இயேசு 3வது நபராய் அவர்களோடு இணைந்து சென்று கொண்டிருக்கிறார். அவர் கேட்கிறார், நீங்கள் துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? நீங்கள் பேசிக்கொள்ளுகிற காரியம் என்ன? நீங்கள் வேதனையோடு துக்கத்தோடு காணப்படுகிறதற்கான முகாந்திரம் என்ன? கேட்ட பொழுது 2 பேருமே சொல்றாங்க, ஐயா, இது உமக்கு தெரியாதா? எருசலேமில் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் சிலுவையிலே கொலை செய்தார்கள் அல்லவா? இது எல்லோருக்கும் தெரிந்தது தானே, உமக்கு தெரியாதா என்று சொல்லிவிட்டு இந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ணி இன்றைக்கு 3 நாள் ஆகிறது. ஆனால் இன்றைக்கு காலை வேளையில் எங்களை சார்ந்த சில ஸ்திரீகள் கல்லறைக்கு சென்ற பொழுது அவர் அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை தூதன் மூலமாய் எங்களுக்கு சொன்னார்கள். நம்பிக்கையற்ற நிலையில் அந்த காரியத்தை இயேசுவினிடத்தில் சொல்லுகிறார்கள். இயேசு அதுவரையிலும் தம்மை வெளிப்படுத்தவில்லை. அவர் மகிமையின் சரீரத்தில் இருந்தபடியினால் அதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்பொழுது சாயங்காலமானபடியினால், பொழுது போகிற வேளையானபடியினால் அவர்களை விட்டு விலகி செல்வது போல இயேசு காணப்படுகிறார். 2 சீஷர்களும் சொல்லுகிறார்கள், ஐயரே, பொழுது போய்விட்டது, எங்களோடு கூட நீர் தங்கி இருக்க வேண்டும். அந்த சீஷர்கள் எம்மாவூர் என்கிற அந்த ஊரிலே உள்ள வீட்டில் தங்குகிற இடத்தில் இயேசு உள்ளே போகிறார். சாப்பிடுகிற நேரம் வந்தது. அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை சீஷர்களுக்கு பிட்டு கொடுக்கும் பொழுது தம்மை வெளிப்படுத்தினார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு அன்றைக்கு அந்த 2 சீஷர்களுக்கும் வெளிப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளையை, இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். விசுவாசியுங்கள், அதை நம்புங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களையும் உயிர்ப்பிக்கும், உங்கள் காரியங்கள் அனைத்தையும் ஜெயமாக்கும் என்பதையும் விசுவாசியுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2 சீஷர்களும் இயேசுவை தரிசிக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் சொல்லுகிற காரியங்களை எல்லா சீஷர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, மகதலேனா மரியாள் இயேசுவை முதலாய் தரிசித்தாள். எப்படி தெரியுமா? அந்த கல்லறையை விட்டு எல்லோரும் போய்விட்டார்கள். பெண்கள் எல்லோரும் போய்விட்டார்கள். வந்த 2 சீஷர்கள், பேதுருவும் இன்னொரு சீஷனும் போய்விட்டார்கள்.
ஆனால் மகதலேனா மரியாள் மாத்திரம் அந்த கல்லறைக்கு அருகாமையில் நின்று ஆண்டவர் மீது உள்ள நேசத்தினால் அழுது கொண்டே நிற்கிறாள். என் இயேசுவின் சரீரத்தை காணவில்லையே, என் இயேசுவின் சரீரத்தை யாரோ எடுத்துக்கொண்டு போனார்களே என்று சொல்லி அவள் அழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் இயேசு அங்கே நிற்கிறார். இன்னும் மகதலேனா மரியாள் அவரை இயேசுவாய் தெரிந்து கொள்ளவில்லை. யாரோ தோட்டக்காரர் நிற்கிறார் என்று சொல்லி தோட்டக்காரனிடத்தில் போய் கேட்கிறார், ஐயா, இயேசுவின் சரீரத்தை இந்த கல்லறையில் அடக்கம் செய்திருந்தோம், இப்பொழுது யாரோ எடுத்துக்கொண்டு போனார்கள், ஒருவேளை நீர் அந்த சரீரத்தை எடுத்து எங்காவது வைத்திருப்பீர் என்றால் அதை தாரும், நான் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்கிறாள். அப்பொழுதுதான் இயேசு மகதலேனா மரியாளுக்கு அவர் இயேசு என்பதை வெளிப்படுத்துகிறார். முதல் நபராய் இயேசுவை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்த பாக்கியம் மகதலேனா மரியாளுக்கு கிடைத்தது. இந்த மகதலேனா மரியாளுக்குள் 7 பிசாசுகளை கர்த்தர் துரத்தி இருந்தார். ஒரு நாள் பிசாசினால் பாழாக்கப்பட்டிருந்த அவளுடைய வாழ்க்கை இப்பொழுது கிறிஸ்துவினால் பிரகாசம் அடைந்திருக்கிறது. என் வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையை, பொல்லாத பிசாசினால் உங்கள் வாழ்க்கை இருளாகி கிடக்கிறதோ, உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இழந்த நிலையில் இருக்கிறீர்களோ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்புங்கள், அவரை நேசியுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் வெளிச்சமாய் மாற்றுவார், தோல்விகளை வெற்றியாய் மாற்றுவார். அவரை பார்த்த சந்தோஷத்தில் மரியாளுக்கு ஒன்றும் ஓடவில்லை, ஓடி வருகிறாள். இயேசு சொல்லுகிறார், நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் செல்லவில்லை, ஆகவே என்னை தொட்டு விடாதே. கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவை தரிசிக்கும் பாக்கியத்தை அன்றைக்கு மரியாள் பெற்றுக்கொண்டாள். மகதலேனா மரியாள் உங்களுக்கும் தரிசனமாவார். அவரை நேசியுங்கள், அவரை ஆழமாய் நேசியுங்கள், முழு இருதயத்தோடு அவரை நேசியுங்கள். அவரை நேசிக்கிறவர்கள் அவரை தரிசிப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, உயிர்த்தெழுந்த ஆண்டவர், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், அவர் வெற்றி சிறந்தார், பாதாளத்தை வென்றார், அதன் அதிபதியாகிய பிசாசை வென்றார். உங்களுக்கும் வெற்றி தருவார், உங்கள் வாழ்க்கையிலும் ஜெயம் தருவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, மகதலேனா மரியாள் சொல்லுகிறாள், மற்ற பெண்கள் சொல்லுகிறார்கள், எம்மாவூர் சீஷர்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் சீஷர்களுக்குள் பயம். யூதர்களுக்கு பயந்தபடியினால் வீட்டை பூட்டி கொண்டு உள்ளே உட்கார்ந்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவில் வந்து நின்றார். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பூட்டப்பட்ட அந்த வீட்டிற்குள்ளே இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிறார். உங்களுக்கு சமாதானம், பயப்படாதிருங்கள். யூதர்களை குறித்து பயப்படுகிறீர்களா? மரணத்தை குறித்து பயப்படுகிறீர்களா? மரணத்தை வென்ற தேவனாய் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உயிருள்ள தேவனாய் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு உலகத்தை விட்டு பரலோகத்திற்கு செல்லும் முன் சீசர்களை பார்த்து வாக்கு பண்ணினார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த பண்டிகை நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எவ்வளவு காலம்? நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்க கூட இருப்பேன். நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு மத்தியில் உங்களை பலப்படுத்தும்படியாய் உங்களோடு இருப்பேன், உங்கள் தோல்விகளை ஜெயமாக்கும்படியாய் உங்களோடு கூட இருப்பேன் என்கிறார். சதா காலம் உயிரோடு இருக்கிற இயேசுவை நம்புங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, பூட்டிய வீட்டுக்குள் சீஷர்கள் இயேசுவை தரிசிக்கிறார்கள். தோமா இல்லை. தோமா வெளியில் இருந்து வருகிறார். இயேசுவை நாங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் பார்த்தோம் என்று சொல்லி அத்தனை பேர் சொல்லும் பொழுது இவர் மறுக்கிறார். அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. எப்படி மரித்தோரில் இருந்து ஒரு மனிதன் உயிரோடு எழும்ப முடியும்? தோமா சொல்லுகிறார், நான் அவரை கண்ணார பார்க்க வேண்டும், என் விரலினால் அவருடைய காயத்தை தொட வேண்டும், அவருடைய விழாவில் என் கைகளை போட வேண்டும். மறுபடியும் 8 நாட்களுக்கு பின்பு பூட்டப்பட்ட வீட்டிற்குள் இயேசு வருகிறார். தோமாவை நோக்கி சொன்னார், தோமாவே, என்னை விசுவாசிக்க மறுக்கிறாயா? நான் சாவை ஜெயித்தவர், சாவின் அதிபதியாகிய பொல்லாத பிசாசை வென்றவர் என்பதை நம்புவதற்கு நீ மறுக்கிறாயா? கேட்டாய் அல்லவா? உன் விரலினால் என் காயத்தை தொட்டுப்பார், உன் கைகளை என் விழாவிலே போடு. தோமா, ஆண்டவரே, என் தேவனே, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிறான். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், தோமாவே, நீ கண்டதினால் விசுவாசித்தாய், ஆனால் காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிற ஒரு பெருங்கூட்டம் இந்த உலகத்தில் உண்டாகும்.
அவர்கள் அதிக பாக்கியவான்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த பண்டிகை நாளில் சொல்லுகிறேன். ஒருவேளை இப்போ வரையிலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் வரையிலும் ஒருவேளை நீங்கள் இயேசுவின் சத்தத்தை கேளாமல் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தரிசிக்க அந்த வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம். ஆண்டவரே, உம்மை நான் பார்க்க வேண்டும் என்று அதிக ஆவல் கொண்டு ஜெபித்தும் இன்னும் இயேசுவை தரிசிக்காமல் நீங்கள் இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போக வேண்டாம். இயேசு சொல்லுகிறார், என்னை காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். அவரை இன்னும் பார்க்காமலே நம்புகிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை 100% விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் ஜெயமாய் மாறும். இந்த இயேசு கிறிஸ்து உங்களை எல்லா காரியத்திலும் வெற்றி அடைய பண்ணுவார். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பிசாசை வென்றவர், மரணத்தை வென்றவர், பாதாளத்தை வென்றவர், உங்களோடு கூட இருக்கிறார். எல்லா காரியங்களும் உங்களை பலப்படுத்தி ஜெயம் எடுக்க பண்ணுவார். மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். கிறிஸ்துவுக்குள் வெற்றி இருக்கிறது. உலகத்தின் அனைத்து காரியங்களையும் ஜெயித்தவர், பிசாசை வென்றவர், உங்களை ஜெயம் எடுக்க பண்ணுவார். இந்த பண்டிகை நாளில் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் அனைத்திலும் ஜெயம் பெறுவீர்கள். உங்கள் குடும்பத்தின் காரியங்கள், வேலை காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், வருமானத்தின் காரியங்கள், சரீர பிரகாரமான அனைத்து காரியங்களிலும் கர்த்தர் உங்களை ஜெயமடைய பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், எல்லா இடங்களிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்து அவர் ஜெயம் பெற்ற தேவன் என்பதை விசுவாசியுங்கள். உங்கள் காரியங்கள் அனைத்தும் ஜெயமாயிருக்கும். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த பண்டிகை நாளிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா ஜீவனுள்ள தேவனே, அப்பா, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படியா இப்பொழுதும் என் வார்த்தையை கேட்டு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய தோல்விகள் அனைத்தும் ஜெயமாய் மாறட்டும். ஆண்டவரே, பொல்லாத எதிராளியாகிய பிசாசை ஜெயித்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவே, இவர்களுக்கு விரோதமாய், இவர்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் பிசாசை எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தோற்று போவதாக. கர்த்தர் இவர்களுக்கு ஜெயம் கொடுப்பீராக. நல்ல சுகபலத்தை, தீர்க்காயிலை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை நிறைவாய் கட்டளையிடும். ஆண்டவரே, இந்த பண்டிகை நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் அமைவதாக. வரக்கூடிய நாட்கள் அனைத்திலும் இவர்கள் காரியங்கள் அனைத்திலும் ஜெயத்தை கொண்டாடட்டும், பார்க்கட்டும், அனுபவிக்கட்டும். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வெற்றி, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பலன் இவர்களை ஜெயம் எடுக்க பண்ணுவதாக. தகப்பனே, நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு மரணத்தை விட்டு ஜெயித்து பாதாளத்தில் இருந்து ஏறினார், வெற்றி வேந்தனாய். அந்த இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். பரிசுத்த பவுலை போல நீங்களும் சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் சொன்னார் அல்லவா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் எங்களுக்கு வெற்றி கொடுக்கிற தேவன், வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 628613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133119. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.